வணக்கம் மக்களே, டீ கப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எங்களுடைய பூஜை அறை வந்து பெருசாக இருக்காது, வசதியாகவும் இருக்காது. சின்னதாக ரெண்டே ரெண்டு கபோர்டு. ஸோ அது மட்டும்தான். எங்கள் பூஜை இருக்கிற சிலைகளும் சாமி படங்களும் யார் யார் கொடுத்தாங்கன்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த பிள்ளையார் வந்து இங்கே எங்கள் கோவில் பக்கத்துலேயே வந்து யாரோ கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. எப்பவுமே பிள்ளையாரை வந்து திருடிட்டு வந்து இல்லை தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால் நான் வாழ்வு கொடுத்தேன். அங்கே இருந்ததை பிள்ளையாரை கொண்டு வந்து நான் அதை கொண்டு வந்து சாமிக்கு வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கு இல்லையா, இந்த அங்காளம்மன் சாமி வந்து இந்த பண்டு போட்டு ஏமாந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பையன் வந்து அவன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எனக்கு இது வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த இந்த அதாவது நவராத் அந்த பருப்பில் வந்து செஞ்ச பிள்ளையார் ரெண்டுமே வந்து எங்கள் அண்ணன் குட்டி அண்ணன் வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில. நான் அவர் ஞாபகமாக எங்கள் அண்ணி அவங்க 2 பேருமே வாங்கி கொடுத்தேன். அவங்க 2 பேர் ஞாபகமாகவும் நான் வந்து இதை வச்சுருக்கேன். இப்போ எங்கள் அண்ணன் ப்ரெசண்ட்டாக இப்போ பேசுகிறதில்ல, அது என்ன விஷயம்னு ஏதோ ஒரு கோவத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த 2 சாமி படமும் முருகரும் வந்து ஐயப்ப சாமி பூஜை அப்போது என்னுடைய சின்ன மச்சினன், அதாவது எங்கள் ஓரவத்தியோட பையன் போயிட்டு வந்து அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். இந்த குபேர சிலை வந்து என் தர்ஷிக் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு செவுத்து மேலே இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது என்னவோ ஒன்று கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால் நான் அங்கேருந்து கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த முருகர் இது வந்து திருச்செந்தூர்லேருந்து எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்தார், குட்டியாக இருக்கிறது. மற்ற 2மே வந்து எங்கள் ஓரத்தி பையன் அவன் ஐயப்பன் கோவிலேருந்து வாங்கிட்டு வந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒன்றுமே ஒரு விஷயத்தில் வந்து கலந்துருக்கு. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு ஒவ்வொருத்தவங்களோட ரிமெம்பருக்காக நான் வச்சுருக்கேன். நான் வச்சுருக்க பூஜை ரூமில் வச்சுருக்க எல்லா பொருளுமே வந்து எனக்கு ஒருத்தர் தான் வாங்கி கொடுத்தாங்க. இதுவரையிலும் நான் சாமி ஃபோட்டோவோ சிலையோ எதுவுமே வாங்கினதில்ல. எல்லாமே ஒரு ஞாபகமாக நான் அதை அப்படியே ஞாபகம் வச்சுட்டுருக்கேன். இந்த ஃபோட்டோ வந்து அதாவது என்னுடைய கல்யாணத்துக்கு டிஎம்கே துரைன்னு கேட்டால் ராயப்பேட்டை ரோட்டில் ராய்ஸ் ரோட்டில் இருக்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அவர் எனக்கு இது ப்ரெசன்ட் பண்ணார். அவர் ஞாபகமாகவும் வச்சுருக்கேன். இந்த பிள்ளையார் சிலை வந்து என்னுடைய மேரேஜ் அப்போ தான் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஆனால் யாருன்னு எனக்கு இப்போ நேம் ஞாபகம் இல்லை. ஸோ இந்த பாசி இந்த இதெல்லாம் வந்து ஒரு அக்கா வந்து எனக்கு கொடுத்தாங்க. நீ வச்சுக்கொடின்ட்டு. சரி, நான் அதை வந்து நம்ம சாமி படங்களுக்கு யூஸ் பண்ணலாமே சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஒரு பொருளுமே ஒருத்தவங்க ஞாபகமாக நான் வழிபட்டு கொண்டு இருக்கிறேன். இது ஆல்ரெடி சொல்லிட்டேன், எங்கள் அண்ணன் அண்ணி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்னென்ன சாமி படம் யார் யார் வாங்கி கொடுத்தாங்க, யார் ஞாபகம் வச்சுருக்காங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோ நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.